பதட்டப்படாம நிதானமா யோசிச்சு பாரு. என் பிள்ளைய நீ உயிரா நினைக்கிறவளாச்சே, உனக்கு கண்டிப்பா எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க? தமிழை பத்தி பேசாதீங்கன்னு அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் அதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. சரிங்க, நீங்க கோவப்படாதீங்க. சாரு எதிரில் அவங்கள எதுவும் சொல்ல வேணாம். இல்ல காயத்ரி, இவங்களை இப்படியே விட்டோம்னா சாரு நிலைமை என்ன மோசம் பண்ணிடுவாங்க. உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளமுருகும் அன்பு படைத்தனை பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்கை எல்லாம் நின் அருட்புணலால் துடைத்தனை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்வது. இங்க என்னமா பண்றீங்க? நர்ஸுங்க வாங்க சம்பந்தி. அந்த பொண்ணு ஏதோ வேலை இருக்குன்னு வெளியே போயிருக்கு. நான் சாமி ஸ்லோகம் சொன்னா சாருக்கு ஆறுதலா இருக்குமே தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லிட்டு இருந்தேன். தினமும் இந்த ஸ்லோகத்தை சொன்னா மனசுல இருக்க பாரம் எல்லாம் குறையும், மனப்பிரச்சனை சரியாயிடும் சொல்லுவாங்க. நீங்களும் இந்த ஸ்லோகத்தை கத்துக்கிட்டு தினமும் சொல்லுங்க. கண்டிப்பா கத்துக்கிறேம்மா. மாத்திரை மருந்து குணப்படுத்தாதத ஒரு பாட்டு குணப்படுத்துதுன்னா அதை கத்துக்க வேண்டியதுதான். நீங்க கூட இருங்க சம்பந்தி. லாவண்யா என்ன கூப்பிட்டுருந்தா, நீங்க சாரு கூட இருங்க சம்பந்தி. நான் அதை வந்துடுறேன். கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு சீக்கிரம் வந்துருச்சுங்க. சாருமா, ஓகே ஓகே, நீ பாட்டுக்கல. காயத்ரி, அந்த அம்மா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? தமிழை பத்தி பேசாதீங்கன்னு அவ்வளவு தூரம் சொல்லியும் அவங்க அவரை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. இவங்க என்ன சின்ன குழந்தையா? ஒரு தடவை சொன்ன புரியாதா? எனக்கும் என்ன பண்றதுன்னு புரியலங்க. வயசுல பெரியவங்க, கொஞ்சம் புரிஞ்சுதான் நடந்துக்கணும். அவங்க பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அண்ணனோட சம்பந்திங்கிறதுனாலதான் நான் பல்ல கடிச்சிட்டு பேசாம இருக்கேன். நானும் அதே தாங்க சொல்றேன். நாம ஏதாவது சொல்லி அதை அந்த அம்மா நிதிஷ் கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அவங்க சங்கடப்படுற மாதிரி ஆயிடும். அவங்க இன்னும் 2-3 நாள் தான் இருக்க போறாங்க. அது வரைக்கும் ஏதாவது பண்ணிட்டு போட்டோம். நீங்க கொஞ்சம் கண்டுக்காம இருங்களேன். நாம இன்னொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டியிருக்கு. நம்மள மாதிரியே சாரு மேல அவங்களுக்கும் நிஜமான அக்கறை இருக்கு. அவ சரியாகணும்னு மனசார நினைக்கிறாங்க. அதுக்காக நாம இதெல்லாம் கண்ணும் காணாம போக வேண்டியிருக்கு. 2-3 நாள் தானேங்க, கொஞ்சம் பொறுத்துக்க கூடாதா? சிவாவை யாரோ கொன்னுட்டாங்கன்னு மட்டும்தான் தெரியும். யாரு கொன்னாங்க, எதுக்கு கொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? தெரியாது சார். இது வரைக்கும் நான் என்ன சொன்னனும் அது மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் மறைக்காம சொல்லிட்டேன். ஓகே, மேற்கொண்டு எதுவும் தெரியலன்னா உங்களை கம்பல் பண்றதுல எந்த யூஸும் இல்லை. எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. சொல்லுங்க சார், நிச்சயமா பண்றோம். சிவா டெய்லி டைரி மாதிரி ஏதாவது எழுதிருப்பான்ல, இல்ல லெட்டர் ஏதாவது எழுதி வச்சிருப்பான். அந்த மாதிரி ஏதாவது இருந்தா அது இங்க ரூம்ல தானே இருக்கும். அதை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க சார். அவன் டைரின்னு எழுதி நான் எதுவும் பார்த்ததில்ல சார். அப்படி எதுவும் இங்க இல்ல சார். உங்களுக்கு தெரியாம பெட்டியில ஏதாவது வச்சிருப்பான். நீங்க மட்டும் அலோவ் பண்ணீங்கன்னா நானே இங்க செக் பண்ணிக்கிறேன். அது எப்படி சார் அலோவ் பண்ண முடியும்? நாளைக்கே சிவாவோட அம்மா வந்து அவனுடைய ப்ராப்பர்ட்டியை நீ எப்படி கொடுக்கலான்னு கேட்டா நான் என்ன சார் சொல்றது? இந்தா வச்சுக்க, தயங்காத வச்சுக்க. இப்ப நான் செக் பண்றதுல தயக்கம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்க ஒன்றும் கஷ்டப்படாதீங்க, நானே தேடிக்கிறேன். சார், எனக்கு தெரிஞ்சு லெட்டரோ டைரியோ இங்க இருக்கிற மாதிரி தெரியல. சந்தேகமா இருந்தா நீங்களே வேணா தேடி பாருங்க. சார், ஒருவேளை நீங்க நினைச்ச மாதிரி டைரி கிடைக்கலன்னா இது என்ன சார் பண்றது? நீங்க ஒத்துக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த டீல். டைரி கிடைக்கிறதும் கிடைக்காததும் என்னோட பிரச்சனை. டைரி கிடைக்கலனாலும் இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கலாம். ஓகே?
हाँ बोलिए, मैं सत्य बोल रहा हूँ। हाँ ठीक है, मैं कल सुबह में मुंबई आएगा। हाँ ठीक है, बाय। தம்பி, நீ சொன்ன மாதிரி அவன் டைரி எதுவும் எழுதின மாதிரி தெரியல. அவனை யார் கொண்டு இருப்பாங்கன்னு ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பார்த்தேன். ஓகே, நான் கிளம்புறேன்ப்பா. ஒரு விஷயம், சிவா கொலையை பற்றி தகவல் தெரிஞ்சா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகே, நான் கிளம்புறேன். பாய். என்னடா அது, சிவாவை தேடி ஆளாளுக்கு வராங்க. போற போக்க பார்த்தா நம்ம மாட்டிப்போம் போல இருக்கே. பங்காளி, அப்படிலாம் நடக்க சான்ஸே இல்லை. நிலா கிட்ட நம்ம 10 லட்சம் கேட்டிருக்கோம். அவன் நாளைக்கு வரைக்கும் டைம் கேட்டிருக்கா. பணம் கையில் கிடைச்சதும் நம்ம இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். நம்ம இங்கே இருந்தா தானே பிரச்சனை. அதுக்கு முன்னால இன்னொரு மேட்ரு தெரிஞ்சுக்கிட்டா, நமக்கு நிலா மூலமா ஒரு பல்கான அமௌண்ட் கிடைக்க போதில்ல, அதே மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணா இந்த சத்தியம் மூலமாவும் அதோட அதிகமா பணம் கிடைக்க சான்சஸ் இருக்கு. என்னடா சொல்ற? சிவாவோட சாவுக்கு இவருக்கும் சம்மந்தம் இருக்க மாதிரியே தெரியலையே. அப்படி இருக்கும்போது இவரு பேரா பணம் தருவாரு? அப்படின்னா நம்ம இவரையும் பிளாக்மெயில் பண்ண போறோமா? சேச்சே, இவர்கிட்டலாம் கேட்டாலே கிடைக்குண்டா. அவ்வளோ செல்வாக்கான ஆளு. துளசியை பங்கம் பண்ணி அவ பேரை கெடுக்கிறதுக்காக சிவாக்கு என்னென்னலாம் ஆஃபர் பண்ணாருன்னு தெரிஞ்சா நீ வாயை பொழந்துருடா. கேட்குறப்பெல்லாம் கணக்கு பார்க்காம லட்சமா அள்ளி அள்ளி கொடுத்துருக்காரு. அது இல்லாம ஃபாரின்ல வேலை வாங்கி தரதாவும் அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி தரதா சொல்லியிருக்காரு. அவ்வளோ ஏன், சிவாவை மறுபடியும் காலேஜில் சேர்த்து விட்டதே இந்த சத்யா தான்டா. இப்போ ஒரு ஃபோனில் பேசும்போது தான் இந்த ஆள் தான் சத்யான்னு நானே புரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்சம் ட்ரை பண்ணா சிவாக்கு வாங்கி தரதா சொன்ன ஃபாரின் வேலையை நாம வாங்கிடலாம். இல்லைன்னா படிப்புக்கும் ஃபாரின் போறதுக்கும் பணம் வேணும்னு அதே தான் அவர்கிட்ட கேட்டு வாங்கிடலாம். சரி பங்காளி, இதெல்லாம் நமக்கு அவர் செய்யணுன்ற அவசியம் இல்லையே. எதை வச்சு கேப்ப? என்கிட்ட சிவாவோட டைரி இருக்குடா, அதை வச்சு கேட்கலாம். என்னடா சொல்ற? ஆமா பங்காளி, சிவா டெய்லி டைரி எழுதுவான். நிலாவை மிரட்டுறதுக்கு தோதா ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பார்த்தேன். அப்போ இந்த டைரி கிடைச்சது. நமக்கு யூஸ் ஆகுமேன்னு எடுத்து வச்சுட்டேன். இதான் அவன் டைரி. இதில் அவன் என்ன எழுதியிருக்கான்னு நீயே படிச்சு பாரு. பெரிய ஜீனியஸ் மாதிரி பேசாத. நீ என்ன சயின்டிஸ்டா? நான் மட்டும் இல்லைங்க, இங்க இருக்கிற எல்லாரும் சயின்டிஸ்ட் தான். முடியும்னு நினைச்சா நம்மளால முடியும். இப்ப மட்டும் இல்ல, எப்பவும் காலேஜ் டாப்பர் நான் தான். அதை உன்னால எப்பவும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஒரு கோழை தாங்க எப்படிலாம் சேலஞ்ச் பண்ணுவான். படி, இன்னும் நிறைய மேட்டர் இருக்கு. இவன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிச்சும் பிரயோஜனம் இல்லை. நான் இப்பவே உன்னை டிஸ்மிஸ் பண்றேன். நீ பண்ண வேண்டியதெல்லாம் துளசியை எப்பவும் டென்ஷனா வச்சிருக்கணும். அவளை நிம்மதி இல்லாம பண்ணணும். நானும் துளசியை பழி வாங்கணுங்கிற வெறியோடு தான் சார் இருக்கேன். டேய், நடந்த எல்லாத்தையும் மொத்தமா எழுதி வச்சிருக்கான்டா. ஆமா பங்காளி, அவன் எழுதுனது டைரி இல்லை, நம்ம எதிர்காலம் பிரைட்டா மாறப்போகுதுன்னு நம்ம தலைவிதியை எழுதி வச்சிருக்கான். இவன் கோடி கோடியா குட்டி கொடுக்குற குபேரன்டா. சிவா செத்தும் நமக்கு ஹெல்ப் பண்றான். உண்மைதான் பங்காளி. நம்ம நிலா கிட்ட அமௌண்ட் வாங்கினதுமே
சத்யாக்கு ஃபோன் பண்ணி அவரை மீட் பண்ணுவோம். அவர் மூலியமா ஃபாரின்ல வேலை வாங்கி அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். அப்படி இல்லைனாலும் நிறைய பணம் கேட்போம். கிடைக்காத டைரிக்கே 10,000 கொடுத்துருக்காரு. அந்த டைரியை தரோன்னா நிறைய தருவார்ல. கண்டிப்பா அது நிச்சயமா 10 லட்சத்துக்கு மேலதான் இருக்கும். சூப்பர் பங்காளி. நீ போன ஜென்மத்துல சிவாவுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். அதான் உனக்கு நல்லது பண்றதுக்காக அவன் செத்துருக்கான். ஆமா, சிவா உண்மையிலே எப்படி செத்தான்? அவனை கொன்னது யாரு? உனக்கு அது தெரியாதுல்ல? சொல்றேன் பங்காளி. அன்னைக்கு நைட்டு குரூப் ஸ்டடி முடிஞ்சதும் நானும் சிவாவும் பைக்கில் ரூமுக்கு வந்துட்டு இருந்தப்ப யாரையோ பார்க்க போறேன்னு போயிட்டான். சிவா நைஸா நிலா வீட்டில் போய் செட்டில் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். நான் சரக்கு போட்டு மெஸ்ஸில் போய் சாப்பிட்டு பைக் எடுத்துட்டு நேரம் ரூமுக்கு தான் வந்துட்டு இருந்தேன். அப்போதான் சிவா கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு. டேய் சிவா, ரூமுக்கு வந்துட்டியாடா? இல்லடா, நான் இப்போதான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கேன். என்னது ஹாஸ்பிட்டலுக்கா? என்னாச்சுடா? நிலா என்ன தலையில அடிச்சிட்டாடா. ரொம்ப தலை வலிக்குதுடா. தலையில இருந்து அப்படியே ரத்தம் கொட்டுதுடா. ஏய், எனக்கு ஒண்ணுமே புரியல. நிலாவை நீ எங்க பார்த்த? அவ ஏன்டா ஒன்று அடிச்சா? துளசியை காப்பாத்துறதுக்காக என்னை கொல்ற அளவுக்கு துணிஞ்சிட்டாடா அந்த ராட்சசி. அவ மட்டும் குறுக்க வரலனா துளசியோட வாழ்க்கையை நான் நாசம் பண்ணிருப்பேன்டா. சரை கஷ்டம் நானே நிதானம் இல்லாம இருக்கேன்டா. நீ வேற என்ன போட்டு குழப்பாதுடா. தெரிஞ்சவர் யாரையும் பார்க்க போறேன்னு தானே போனேன். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்றா. நான் தெரிஞ்சவங்களே பார்க்க போலடா. துளசியை பழி வாங்குற வெறியோட நிலா வீட்டுக்கு தான் போனேன். மயக்க மருந்து ஸ்ப்ரே அடிச்சு துளசியும் பாட்டியும் நான் ஃபிளாட் ஆக்கிட்டேன். நான் நினைச்சது நிறைவேறதுக்குள்ள நிலா பின்னாடி வந்து என்ன அடிச்சிட்டாடா. நான் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். கண்ணு முழிச்சு பார்த்தா நான் அவ வீட்டு வாசல்ல படுத்து கிடந்தேன்டா. பக்கத்துல யாருமே இல்ல. நான் செத்துட்டேன்னு நினைச்சு என்ன அவ வாசல் வரைக்கும் இழுத்துட்டு வந்தான்னு நினைக்கிறேன். என்ன அவ என்ன பண்ணலான்னு நினைச்சான்னு கூட தெரியல. நான் எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்துட்டேன்டா. ஏய், உனக்கு எதுக்குடா இந்த வேலை? வேற ரூட்ல போய் பழி வாங்குவேன்னு பார்த்தா இவ்வளவு சீப்பா இருக்கீங்கடா. இப்ப போலீஸ் கிட்ட அவ இந்த மேட்டர் சொல்லிட பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. டேய், அவ போலீஸ் கிட்ட போனா அவளுக்கு தான்டா அசிங்கம். அப்படியே போனாலும் நான் அதை மேனேஜ் பண்ணிடுவேன். இந்த தலைவலி தான் மச்சான் என்னால தாங்க முடியல. வெளியே ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலான்னு பாக்குறேன். நீ இப்ப எங்கடா இருக்க? டேய், நான் இப்போ ஜங்ஷன் பக்கத்துல இருக்கேன்டா. சரிடா, நிலாவோட வீட்டு பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருக்குல்ல, நான் அங்க வெயிட் பண்றேன். நீ வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கோடா. என்னால தனியா ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாதுடா. திரும்பவும் மயக்கம் வர மாதிரியே இருக்குடா. சரி, எப்படி அடிபட்டதுன்னு ஹாஸ்பிட்டல் கேட்டா என்னடா சொல்லுவ? டேய், ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம்டா. நீ சீக்கிரம் வாடா. சரா, நான் வரேன், நீ அங்கே இரு.
போயிட்டானா? எவ்வளோ ட்ரை பண்ணியும் என் பைக் ஸ்டார்ட் ஆகலடா. அதுக்கப்புறம் நான் அவனை பணமாக தான் பார்த்தேன். சிவா மட்டும் நீங்கள் ஃபோன் பண்ணலன்னா அவன் எப்படி செத்தான்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஆக்சுவலாக அடிபட்டிருந்தவனை பிக்கப் பண்ண தான் நான் போயிருந்தேன். ஆனால் அவனை காப்பாற்ற முடியல. அதுக்குள்ளே கார் ஆக்சிடென்ட் ஆகி அவன் சாகுற மாதிரி ஆயிடுச்சு. டேய், உன் கண்ணு முன்னாடி தானே அவனை தூக்கிட்டு போயிருக்காங்க. வண்டி நம்பர் நோட் பண்ணிருக்கலாம்ல, எங்க போனான்னு பார்த்து தேடி இருக்கலாம்ல. எனக்கு ஒரு ஃபோன் அடிச்சிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. அவனை காப்பாத்திருக்கலாம்டா. டேய், நான் தான் சொன்னேன்ல, பைக்கு பிரச்சனை பண்ணிடுச்சுடா. அதை சரி பண்ணுறதுக்கு 1 hour ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க எந்த ரோட்டில் போனாங்க, எங்கே போனாங்கன்னு எப்படி தேடுவேன்? அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நான் ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு ஃபுல் மப்பில் இருந்தேன்டா. அந்த நிலமையில அவங்க தூக்கிட்டு போனது சிவாவா இல்லை வேற யாராதான்னு எனக்கு சரியா தெரியல. டவுட்டாகவே இருந்துச்சு. சிவாவோட கண்ணாடி ஆக்சிடென்ட் ஆன இடத்துல கிடந்தது. அதை வச்சு தான் நானே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த சுச்சுவேஷனில் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. தலைவரை பயங்கரமாக வலிச்சுது. உடம்புல நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. பேசாமல் ரூமுக்கு வந்து அப்படியே படுத்துட்டேன். போதியில் தூங்கிட்டேன்டா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்தப்போ அவங்க கூட நானும் ஸ்டேஷனுக்குலாம் போனேன். சிவாவை திரும்பவும் கறிக்கட்டையாக தான்டா பார்த்தேன். தூக்கிட்டு போனவங்க அவனை என்ன பண்ணாங்க, எதுக்காக எரிச்சாங்க, ஒன்றுமே புரியலடா. இவ்வளோ நடந்திருக்கு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்ல. டேய், கூடவே இருந்துக்கிட்டு சொந்த செலவில் சூனி வச்சுக்க சொல்றியா? நீலாம் நல்லா இருப்பியாடா? போலீஸ்கிட்ட போய் என்னடா சொல்வ? என் ஃப்ரெண்டு சிவா துளசியை கெடுக்க போனா, அந்த கோவத்தில் நிலா அவனை மண்டையில் அடிச்சிட்டா. ரோட்ல நடந்து வந்த என் ஃப்ரெண்டை யாரோ கார்ல அடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணி தூக்கிட்டு போனாங்கன்னு சொன்னா என்னடா கதையா விடுறேன்னு போலீஸ்காரங்க என்ன பிடிச்சி உள்ள வச்சிட மாட்டாங்க? சாட்சியும் சொல்லிட்டு நான் ஜெயிலுக்கும் போகணுமா? அது எதுக்கு வம்புன்னா நான் பேசாம விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் ஒரு யோசனை தோணுச்சு. நிலா நல்ல வசதியான பொண்ணு, அவ சிவாவை அடிச்சிருக்கா. அதுக்கப்புறம் அவன் கார் மோதி சேர்த்திருக்கான். ஆனா இந்த விஷயம் நிலாவுக்கு தெரியாது. சிவாவை கொன்னது நீதான்னு சொல்லி நிலா கிட்ட லம்பா ஒரு அமௌண்ட் கறந்தா என்னன்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உனக்கே தெரியுமே. டேய், சிவா என்னோட ஃப்ரெண்டு தான். அவனை வச்சு பிளாக்மெயில் பண்ணி பணம் சம்பாதிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் உண்மையை சொல்லி தண்டனை அனுபவிக்கிறத விட தப்பு பண்ணவங்களை மிரட்டி பணத்தை கொடுன்னு சொல்றது தப்பே இல்லை. இது அவங்களுக்கு தண்டனை மாதிரி இருக்கும், நாமளும் சம்பாரிச்ச மாதிரி இருக்கும்ல. டேய், இவ்வளவு தூரம் பண்ணிட்டு தப்பு சரியெல்லாம் பேசிட்டு இருக்காதடா. விளக்கமா பேசினா பண்றது தப்புன்னு நமக்கே சந்தேகம் வந்துடும்டா. உண்மைதான் பங்காளி, நடந்த எல்லாமே நமக்குள்ள இருக்கட்டும். இனிமே நடக்க போறத மட்டும் பேசுவோம். நிலா கிட்ட இருந்து பணம் கிடைச்சதும் நாம சத்யாவை கான்டாக்ட் பண்ணுவோம். அந்த ஆளை வச்சு லைஃப்ல டெவலப் ஆக முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்த்துருவோம். கண்டிப்பாடா. நிறைய பணம் கிடைக்கும்னா இனிமே நம்ம படிப்பை பத்தி யோசிக்க வேணாம். அதை வாங்கிட்டு ஃபாரின்ல போய் பக்காவா செட்டில் ஆயிடலாம். அப்பதான் சிவா விஷயத்துல நம்மள யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. நம்மளும் நிம்மதியா இருக்கலாம். நீ சொன்னது எல்லாம் நடக்கும்டா, தைரியமா இரு. இந்தாங்க சார். தேங்க்ஸ். ஆண்டி, நான் இன்னைக்கு சமத்தா ஹோம்வொர்க் பண்ணலையே. அப்பா நம்பவே மாட்டேங்கிறாரு. நீங்க சொல்லுங்க நான் சமத்தேன்னு. ஆமா சார், பூமிகா ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டா. ஹோம்வொர்க்லாம் கரெக்டா முடிச்சிட்டா. இன்னைக்கு எந்த வம்பும் பண்ணல. குட் கேர்ள். வெளியே வந்தானா குட் கேர்ளா இருந்துறா. ஆனா வீட்ல தான் என் பேச்சுக்கு அடங்குறதே இல்ல. அப்படியே சொல்றீங்க? பூமிகா, நீ அப்பா கிட்ட அப்படிலாம் நடந்துக்க கூடாது. இங்க நாங்க இவ்வளவு பேர் இருக்கோம், அதனால உன்னை பாத்துக்கிறோம். ஆனா வீட்ல அப்பா மட்டும்தானே இருக்காரு. நீ அவரை தொந்தரவு பண்ணாம இருக்கணும், சொன்ன பேச்சு கேட்கணும். சரியா? சரிங்க ஆண்டி. பாத்தீங்களா, பூமிகா எப்பவுமே நல்ல பொண்ணுதான். சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டாளே. ஐயோ, அப்படிலாம் நம்பிடாதீங்க. யாராவது அட்வைஸ் பண்ணா சரிங்க ஆண்டி சரிங்க ஆண்டின்னுவா. ஆனா வீட்டுக்கு வந்தா பழையபடி வம்ப ஆரம்பிச்சிருவா. இல்லையாடி செல்லம்? அப்பா பேசாதீங்க. நீங்க தான் பேட் பாய். நான் எப்பவுமே குட் கேர்ள் தான். ஓகே மேடம், ஓகே மேடம். மேடம் சொன்னா எப்பவுமே கரெக்டா தான் இருக்கும்.